everyone, welcome to our channel. Engineering college நாவே அந்த காலேஜ்ல இருக்க கேம்பஸ் லைஃப், எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் சேலம்ல இருக்க சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில மாதிரியான கேம்பஸ் லைஃப் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்ணிருக்காங்க, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட்ல என்ன மாதிரி பண்ணிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்க்கு என்ன மாதிரி எம்என்சி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டை எப்படி பிளேஸ்மெண்ட்க்கு ரெடி பண்றாங்க, டிஎன்ஏ 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்துச்சு, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்ன, இந்த வருஷம் 2026 எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சோனா காலேஜ் எஸ்டாப்லிஷ் ஆன இயர் 1997ல ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினியரிங்ல ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் நம்ம சோனா காலேஜ். டைப் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸா இருக்கிறனாலேயே இப்ப இருக்க இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி சிலபஸ் அப்டேட்டடாவும் லேபரட்டரிஸ் எல்லாமே வெல் எக்யூப்டாவுமே இருக்கும்னு சொல்லலாம். கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33.2 to 34.5 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கிரீனரியான கேம்பஸ் தான். ஜங்ஷன் மெயின் ரோடு சூரமங்கலம்ங்கிற போஸ்ட்ல தான் சோனா காலேஜ் வந்து லொகேட் ஆயிருக்கு. கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் வந்து பாத்தீங்கன்னா 2618. அப்ளிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வச்சிருக்காங்க. அக்ரிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாக்ல A++ கிரேட் வச்சிருக்காங்க. NBA வந்து ஆல் எலிஜிபிள் யூஜி ப்ரோக்ராம் அண்ட் MBA வந்து பாத்தீங்கன்னா NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. சோ நீங்க எஜுகேஷன் குவாலிட்டியை பத்தி இந்த காலேஜ்ல கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சோனா காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னா எவ்ரி கிளாஸ் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனடா இருக்கும். அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் போர்டு இருக்கும். இதனால நீங்க விசுவலைஸ் மூலமா படிப்பை ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சேட்டலைட் லைவ் லெக்சரர் ஹால்னு ஒண்ணு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி எஜுஷேட் கீழே வரும். தொலை தூரத்துல இருக்க ப்ரொஃபசர் யாராவது லெக்சரிங் பண்றாங்கன்னா இந்த ஹால்ல உட்கார்ந்து கேட்க முடியும். படிக்கிறதுக்கும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் உங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஹால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்யூனிகேஷன்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்றதுக்காக தான் இந்த லாங்குவேஜ் லேர்னிங் சென்டரோட முக்கியமான பங்களிப்பா இந்த காலேஜ்ல இருக்கு. ஜாப்பனீஸ் லாங்குவேஜும் இங்க சொல்லி தராங்க. இங்கிலீஷும் கத்துக்கலாம், அது இல்லாம ஜாப்பனீஸ் லாங்குவேஜையும் கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து 24/7 கேம்பஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வைஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. 2400+ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸும் 40 வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷனும் இருக்கு. 2 GB இன்டர்நெட் ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆகுது. சோனால TBI இருக்கு. TBIனா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேஷன் சென்டர். இந்த சென்டரோட மெயின் தீமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் டெவலப் பண்றதா. MSME மூலமா உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாஸுக்கு தேவையான கைடன்ஸும் ட்ரைனிங்கும் இந்த சென்டர் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சோ உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாஸை டெவலப் பண்றதுனாலும் அதற்கான கைடன்ஸ் தேவைப்படுறதுனாலும் நம்ம இந்த சென்டர் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கும் தயார்படுத்திட்டு இருக்காங்கன்னு இந்த காலேஜ்ல சொல்லலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஹாஸ்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாவும் நீட் அண்ட் கிளீனா வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபுட்டும் நல்ல குவாலிட்டியா ஹைஜீனா இங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு ஹோம் ஃபீல் கொடுக்கும்னே சொல்லலாம். உங்க பேரண்ட்ஸ் வெளியூர்ல இருந்து வந்து உங்களை பார்க்க வராங்களோ, இல்ல ஒரு கெஸ்ட் லெக்சரரோ, இல்ல ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்கு ஒரு ப்ரொஃபஸரோ வராங்க அப்படின்னா அவங்க ஸ்டே பண்றதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இல்லைன்னா வெயிட்டிங் ரூமும் இந்த காலேஜ்ல அவைலபிலிட்டியா இருக்குன்னு சொல்லலாம். யோகா இல்ல மெடிடேஷன் சென்டர் மூலமா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம். நியர்பை சேலம் சரௌண்டிங் ஏரியாஸ்ல இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு போற மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த EDC மூலமா உங்களோட பிசினஸ் ஐடியாஸை வந்து எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிற ஃபுல் கைடன்ஸ் இந்த EDC செல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பிசினஸ் மேனா ஆகணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, அதுக்கு உண்டான தனித்தனி செல்ஸ் இருக்கு. உங்களோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்றதுக்கு லாங்குவேஜ் லேர்னிங் சென்டர் இருக்கு. இதெல்லாம் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது இல்லாம இங்க ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு, டிஜிட்டல் லைப்ரரி இருக்கு. நீங்க எந்த இடத்துல இருந்து வேணா டைரக்டா புக் வந்து ஆக்சஸ் பண்ணி படிக்க டிஜிட்டல் ஆக்சஸ் லைப்ரரியை கொடுத்திருக்காங்க. உங்களோட எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இங்க மெடிக்கேர் சென்டரும் இருக்கு. அதுல நர்ஸும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் சோனா காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோனா காலேஜ்ல என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க வந்து யூஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு BE BTechல வந்து பாத்தீங்கன்னா 18 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதே PGல பாத்தீங்கன்னா ME MTech MBA MCA கோர்ஸ் எல்லாம் சேர்த்து 11 to 14 ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. 36 அட்வான்ஸ்
அட்வான்ஸ்டு ரிசர்ச் சென்டரும் இருக்கு, PhD ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், EEE, ECE and CSE இருக்கு. சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே 36 அட்வான்ஸ்டு ரிசர்ச் சென்டர் PhD ப்ரோக்ராம்ஸ்ல இருக்கு. யூஜி கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், CSE ல AEML, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 18 கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்க. சோனா காலேஜ்ல ஃபேக்கல்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். 300+ ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே ME, MTech, PhD, MPhil முடிச்சு வேர்ல்ட் ட்ரைனட் அண்ட் வெல் எஜுகேட்டட் ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்டோட தனித்திறமைகள், அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ஆகட்டும், உங்களோட பிசினஸ் ஐடியாவாகட்டும், அதை டெவலப் பண்றதுக்கு இங்க இருக்க ஃபேக்கல்டிஸ் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாவே இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பா உங்களோட இன்னோவேஷனான ஐடியாஸை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பில்லர்ஸாவே இந்த காலேஜ்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த காலேஜ்ல படிப்புல பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, பிசினஸ் ஐடியாஸ்க்கு கொடுக்குறாங்க. ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ட்ரைனிங்ஸும் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு டாப் MNC கம்பெனிஸ் தான் எவ்ரி இயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அசெஞ்சர், HCL, டைட்டன், காக்னிசன்ட், விப்ரோ, டாப் MNC கம்பெனி 100+ கம்பெனிஸ் எவ்ரி இயர் இந்த காலேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ரேட் 82% to 91% வரைக்கும் வச்சிருக்காங்க. பர்டிகுலரா சொல்லணும்னா ஃபேஷன் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் வந்து இங்க வச்சிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்டா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் இது. சோ இங்க படிச்சீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நல்ல வேலை, அதுவும் நல்ல ஒரு கம்பெனில கிடைக்குங்கிற அஷூரன்ஸ் இருக்கும். 3rd இயர்ல இருந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்டைபண்டா 98K ஆஃபர் பண்றாங்க. எந்த கம்பெனினா சிஸ்கோ. இந்த காலேஜ்ல படிக்கும் போது உங்களுக்கு அஷூரன்ஸா கிடைக்கும்னே சொல்லலாம். 881 to 1028+ ஆஃபர்ஸ் வந்து போன வருஷம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இங்க வந்து பேக்கேஜ்னு பாத்தீங்கன்னா இன்னர் பேக்கேஜ் ஹையஸ்ட் பேக்கேஜ்ல 21 LBA வந்து டொமஸ்டிக்ல வாங்கிட்டு இருக்காங்க. அதே 34 JPA வந்து இன்டர்நேஷனல்ல வாங்கிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 5.48 LBA to 5.65 LBA வரைக்குமே இந்த காலேஜ்ல படிச்சவங்க வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்டர்நேஷனலா சொல்லணும்னா ஜப்பான்ல வந்து ஓபன் அப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னு இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 34 JPA வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ். ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல கரியரை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சோனா காலேஜ் ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். TNE 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட்டிங்னா 2618. கவுன்சிலிங்ல 1059 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல 4 சீட் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 250 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல 658 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 107 சீட் ஃபில் ஆயிருக்கு. மொத்தமா உங்களுக்கு 1019 சீட் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பேஸ் பண்ணியே ஃபில் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 96.22% வந்து சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபில்லிங் பர்சன்டேஜ்னே சொல்லலாம். நீங்க இருக்கிற 40 சீட்டிங்னா உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும். சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி TNE 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் OC 179, BC 175, BCM 172, MBC 173, SC 140, SC 123, ST 136ல க்ளோசிங் ஆயிருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் OC 169, BC 158, BCM 163, MBC 150, SC 95, SCA and ST categories not allotted. Civil engineering OC 163, BC 155, BCM 135, MBC 149, SC 111, SCA 100, ST not allotted. Computer science and business system OC 176, BC 171, BCM 164, MBC 167, SC 129, SCA 123, ST not allotted. Computer science and design OC 174, BC 169, BCM not allotted, MBC 169, SC 127, SCA 132, ST not allotted. Computer science and engineering OC 185, BC 179, BCM 175, MBC 177, SC 142, SCA 121, ST 160ல க்ளோசிங் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் AEML OC 178, BC 175, BCM 164, MBC 172, SC 147, SCA 114, ST not allotted. CSE சைபர் செக்யூரிட்டி
ஓசி 177, பிசி 174, பிசிஎம் 174, எம்பிசி 171, எஸ்சி 146, எஸ்சி 130, எஸ்டி நாட் அலாட்டட். எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஓசி 166, பிசி 162, பிசிஎம் 160, எம்பிசி 160, எஸ்சி 124, எஸ்சி 99, எஸ்டி 118 க்ளோசிங் ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசி 173, பிசி 168, பிசிஎம் 166, எம்பிசி 167, எஸ்சி 110, எஸ்சி 123, எஸ்டி 143 க்ளோசிங் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி 181, பிசி 176, பிசி 171, எம்பிசி 176, எஸ்சி 134, எஸ்சி 140, எஸ்டி நாட் அலாட்டட். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஓசி 173, பிசி 168, பிசிஎம் 168, எம்பிசி 167, எஸ்சி 110, எஸ்சி 107, எஸ்டி நாட் அலாட்டட். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்சி டிசைன் அண்ட் டெக்னாலஜி ஓசி 173, பிசி 170, பிசிஎம் 162, எம்பிசி 166, எஸ்சி 129, எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். ஃபேஷன் டெக்னாலஜி ஓசி 161, பிசி 144, பிசிஎம் 119, எம்பிசி 144, எஸ்சி 124, எஸ்சி 151, எஸ்டி நாட் அலாட்டட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓசி 179, பிசி 175, பிசிஎம் 175, எம்பிசி 174, எஸ்சி 136, எஸ்சி 134, எஸ்டி நாட் அலாட்டட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி 164, பிசி 154, பிசிஎம் 133, எம்பிசி 152, எஸ்சி 103, எஸ்சி 104, எஸ்டி 130 க்ளோசிங் ஆயிருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசி 167, பிசி 159, பிசிஎம் 162, எம்பிசி 157, எஸ்சி 93, எஸ்சி 117, எஸ்டி நாட் அலாட்டட். சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் ஓசி 141, பிசி 109, பிசிஎம் நாட் அலாட்டட், எம்பிசி 130, எஸ்சி 103, எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். சோனா காலேஜ்ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? டிஎன்ஏ 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கூடிய சில விஷயங்கள், போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண சில மிஸ்டேக்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ், காலேஜ் செலக்ட் பண்றங்கிற ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால இதோ ஒரு காலேஜ் செலக்ட் பண்றது, அவங்க எடுத்திருக்கிற கட் ஆஃப் மார்க்குக்கு நிறைய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கிடைச்சிருக்கும். பட் அதை பத்தின நாலேஜ் அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். நல்ல காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருந்திருக்கலாம், பட் ஃபீஸ் அதிகமா இருக்கிற ஒரு காலேஜ் இவங்க செலக்ட் பண்ணிருக்கலாம். சோ இந்த மாதிரி லேக் ஆஃப் மிஸ்டேக்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். உங்களோட கட் ஆஃப் மார்க் அண்ட் கம்யூனிட்டி டீடைல்ஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்னங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். இந்த கைடன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் கூட ஃபில் பண்ணலாம். சோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பத்தின எந்த டீடைல்ஸா இருந்தாலும் சரி, என்னென்ன காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கவுன்சிலிங் முடிக்கிற வரைக்குமே இந்த ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது காலேஜ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.